நான் தான் உங்கள் நண்பன் லட்சம். 14 நாளைக்கு அப்புறம் ஓஃப் கிடச்சி. சரி இந்த ஓஃபை எப்படி கழிக்கிற எங்கே போகிறேன்னு யோசிச்சுருந்தாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, மச்சான் ரியாத் போக மாட்டேன். சரிடா போகும்போது நானும் சொல்லேன். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளிக்கிட்டு கழித்து ஷூவெல்லாம் போட்டு கெப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த அடிக்கிற வெயிலில் செம்மையாக வேர்க்குது, பயங்கரமாக இருக்குது இந்த வெயில். சரின்னு சொல்லிட்டு அவள் போயிடும் பஸ் ஸ்டாண்ட் அடிக்கும். இஞ்சத்து ரூல்ஸ் படி பஸ்ஸில் பேரழுவுனா தான் நம்ம பஸ்ஸில் ஏற்றுவாங்க. அண்டைய பஸ் நாங்கள் பேரும் அழுவையில். சரி மச்சான் பார்த்துக்கலாம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் அடிக்க போகிறோம். அங்கே போய் பார்த்தா ஓவர் க்ரௌட். சரி எப்படியாச்சும் முட்டி மோதி பஸ்ஸில் ஏறிக்கலாம்ன்ற ஒரு இதில் பஸ்ஸுக்கிட்ட போய் ஒரு மாதிரியாக கதைச்சி உள்ளே ஏறிட்டு அண்டையை பார்த்து பஸ்ஸும் ஃபுல் க்ரௌட். ஒரு மாதிரி 2 ஹவர் தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்தா ரியாத் வந்து. சரி ரியாத் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் செம்மையாக பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரிடா மச்சான் ஏதாச்சும் ஒரு கடை வந்தால் அந்த கடையிலே சாப்பிடுவோம்னு சொல்கிற ஒரு முடிவு. அப்படி பார்த்துட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கடையும் கண்ணில் மாட்டோம் தெரியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாப்புல ஒரு சவுதிக்காரன் அந்த அரபிக் ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. சரி நமக்கு சாப்பாடு தானே முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் உள்ளுக்கு போய் பார்த்தா என்னத்தை சொல்ல செம்மையாக இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு. சரி நாங்கள்லாம் சாப்பாடு ஓர்டரை கொடுத்துட்டு ஒரு குந்து மாதிரி ஒன்று போட்டு இருந்துச்சு. அதில் போய் இருந்து எல்லோரும் உண்டா சாப்பிடுவோம் சொல்லி இருந்த சாப்பாடை பார்த்தா கப்ஸா. சரி நம்ம இருக்கிற பசிக்கு செம்மையாக சாப்பிட்றோம், பயங்கரமாக ருசிக்கிறோம்ன்ற ஒரு இதில் எல்லோரும் உண்டாக இருந்து சாப்பிட்டோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி இங்கே பொறுத்தவரையில் கூடுதல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன்டா ஒன்று லூலு இல்லாட்டி நெஸ்டோக்கு தான் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு லூலுக்கு போவோம்டான்ட்டு சொல்லி. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் லூலுக்கு போகிறோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே லூலுக்கு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தாப்புல நிறைய இடங்களை பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தாப்புல ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்துச்சு. சரி மச்சான் சொன்னால் ஃபோட்டோ பிடிக்கும்டான்னு சரின்னு சொல்லிட்டு பிரிட்ஜுக்கு மேலே ஏறி போய் பார்த்து அந்த பிரிட்ஜும் செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய இடங்கள் பார்த்துட்டு நிறைய வீடியோ நீங்கள் டிசைன் பண்ணணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மிச்ச கடத்தை பாட்டுல பாருங்கள்.